friends, welcome to my kitchen. இன்னைக்கு Gratin ரெசிபி தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளியில அஸ்வின் பண்ண ரெசிபி தான் இது. அவர் வந்து பிரெட் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பிரெட் ஆட் பண்ணல. கிரீமி டெக்ஸ்டர்ல தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Gratin பண்றதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது ரெண்டு வந்து நான் சின்னதா கியூப்ஸா கட் பண்ண போறேன். ரெண்டு வந்து ஸ்லைஸா கட் பண்ண போறேன். அடுப்பு பற்ற வச்சு இது பாயில் பண்ணிடலாம். பொட்டேட்டோ ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு போதும். இது நம்ம பேக் பண்ண தான் போகிறோம், அதனால் இதை எடுத்துடலாம். இதே தண்ணியில் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஒரு விசில் விட்டுடலாம். நல்லா வேகணும். நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணலாம். 180ல் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கொஞ்சம் பேன் வச்சுருக்குறேன். இதில் 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தாள் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். நீங்கள் கார்லிக் விரும்பினா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போதும். கொஞ்சம் கார்னிஷ்க்கு மேலே தூர வச்சுக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 3 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்குங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மைதா மாவு நல்லா ஃப்ரை ஆகி நல்ல அரோமா வரும். அப்போ வந்து 300 ml பால் ஊற்றிடலாம். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்துருக்குறேன். பார்த்து தெரியும்னு நினைக்கிறேங்க. அது 300 ml, அதாவது 1.5 கப்பு பால் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். மைதமாக வந்து தீஞ்சிரும். இப்போ நம்ம போட்டதுக்கும் அந்த மாவு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பால் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க. லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மைதா மாவு அங்கங்கே கெட்டி கெட்டியாக நிற்கும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு, அதாவது கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, கைவிடாமல்.
இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து ஹெர்ப்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த இட்டாலியன் ஹெர்ப்ஸுங்க. இது கொஞ்சமாக தான் போடணும். ஒரு பிஞ்சு, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு கீழே போட்டுடலாம். போதும். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு அது 1/4 டீஸ்பூன் போட்டுப்போம். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்லைஸு 1-2 போட்டுக்கலாம். சீஸ் ஆட் பண்ணுறேங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்ததுனால நான் 1 போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஃபுல் ஃபேட் மில்க் இல்லைன்னா 2-3 எல்லாம் சேர்த்துடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இனி இது வந்து 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஓவனில் செட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணால் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாஸு கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த சாஸ் பண்ண இல்லைங்களா, அதில் வந்து இந்த பொட்டேட்டோவை, வேக வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓவனில் பேக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சாஸ் ரெடி பண்ண இல்லைங்களா, அது ஊற்ற போகிறேங்க. இது மேலே நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சு பொட்டேட்டோ வேக வச்சிருந்தீங்களா, அதை அடுக்கி வச்சிடலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ்லையும் பண்ணலாம், கார்னில் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம். நம்ம விருப்பம்தான். பொட்டேட்டோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். குக் வித் கோமாளியிலே பொட்டேட்டோ வச்சு தான் பண்ணுவார் அஸ்வின். அதை பார்த்து நானும் அதே பண்ணேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு போட்டுடலாம். பார்க்கறக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், கொஞ்சமாக பிஞ்சு போட்டால் போதும். இப்போ இது மேலே சீஸு வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓவன். இதில் 3 சீஸ் வைக்கிறேங்க. சீஸு மெல்ட் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது மேலே கேப்சிகம் வைக்கிறேங்க. இது பார்க்கறதுக்காக ஒரு லுக்கு கிடைக்கிறதுக்காக தான் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவுறங்க மேலே. நல்லா அரோமா கொடுக்கும், அதுக்காக தான். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஓவன்ல பேக் பண்ண வச்சிடலாம். கன்வெக்ஷன்ல 180ல 20 மினிட்ஸ் வைக்கிறேங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரெடியாக போகுது. இன்னொரு 20 செகண்ட் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இட்டாலியன் கிராட்டின் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. பொட்டேட்டோ பாருங்க. கொஞ்சம் ஆறிட்டு சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சர்வ் பண்ணிடலாம். க்ரீமி டெக்ஸ்டர்ல தான் வரும். அவர் வந்து பிரெட் ஆட் பண்ணதுனால கெட்டியா வந்திருக்கு. நாங்கள் பிரெட் ஆட் பண்ணல.